To continue the class from this slide, that is long run factor determining the marginal efficiency of capital. The following factors are considered under the long run factor has its own impact on the determining the marginal efficiency of capitals. First one is the rate of growth of population. This is already discussed in various topic. Depends upon the growth of population and the speed of growth of population also has its own impact on the marginal efficiency of capital. That is, if people develop growth more, that is population increasing more and more with a rapid speed, it is usually believed that the demand for various type of goods will increase. Okay, because number of the people will determine the demand for the goods. If you take a family, the family consisting of only 5 people, they need to have at least 5 plate exactly for taking food. Or if you want to have any addition one, okay, more than 7 or more, maybe 7, more than 5, at least 7 they are having. Need not to have 10 plates. That is not meaning. If the take the example of family consisting of 10 members, maybe joint family. If 10 members are there, what will be the demand for the plate? Of course, 10 numbers. So this is applicable for our discussions. That is, growth of population usually create demand for more goods. So this is called so a rapid rise in the growth of population will increase the marginal efficiency of capital, and a slowing down in its rate of growth will discourage investment and thus reduce marginal efficiency of capital. அதாவது மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதுன்னா மக்கள் தொகை பெருக்க பல்வேறுபட்ட பொருட்களின் தேவை அதிகமாகும். அதனால அந்த தேவை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் அதிகமாகும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அதனால மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் அதிகமாகும். சப்போஸ் மக்கள் தொகை கம்மியாகிட்டே போகிறது, உதாரணமா அப்போ COVID-19 வந்து ஒரு போட்டு தள்ளிடுச்சு மக்கள் எல்லாம், ஒரு லேபர், அப்போ நோபடி வில் தேர் இஸ் நோ டிமாண்ட். அப்போ என்ன, growth of population கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். கம்மியாக என்ன ஆகும், டிமாண்ட் ஃபார் த பர்டிகுலர் வேரியஸ் குட்ஸ் கம்மியாயிடும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும், மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் கம்மியாயிடும். ஓகேங்களா? இது ரேட் ஆஃப் growth of populations also considered as a long run factor determining the marginal efficiency of capital. Next, we got to see the technological progress. Of course, டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, இப்போ இஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் டேக் பிளேஸ் இன் த இண்டஸ்ட்ரி, த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த நெட் ஈல்டு பிரைட்னஸ் ஆஃப், அது இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜியில் டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதனால இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? அதில் அந்த ஈல்டு ஃபார் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்மெண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஆட்டோமொபைல் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஒரு ஊர் எடுத்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கார்னாச்சும் இருக்கு, இல்லைங்களா? அது டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பாருங்க இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கார்ஸ் இன்க்ரீஸ் ஆக வெறும் காரு மட்டும் தான் தேவை ஏற்படுமா? காருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி பண்ணணும் இல்லையா? நம்ம லெசன் என்ன சொல்றாங்க பாருங்க, ரப்பர் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ காருக்கு எந்த அளவு டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கோ, ரப்பர் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ரொம்ப டெவலப் ஆகும். ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப டெவலப் ஆகும். அப்போ டெவலப்மெண்ட் இன் a particular industry will leads to development the various industries which are supplying raw material to the particular industry. சரிங்களா? அப்போ டெக்னாலஜிக்கல் ப்ரோக்ரஸும் என்ன பண்ண சொன்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டலை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டு சொன்னா மானிட்டரி அண்ட் பிசிக்கல் பாலிசிஸ் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு தொழில் வளர்ச்சிக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு
ஃபினான்ஷியல் சப்போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்ன்றது அந்த நாட்டில் பயன்படுத்தப்படுற ஃபிஸ்கல் பாலிசி, நிதியியல் கொள்கைகளை அடிப்படையாக வைத்திருக்குது. உதாரணமா தேர் ஃபாலோவிங் சீப் மணி பாலிசி. அதான் ஒண்ணுமே கிடையாதுங்க. சீப் மணி பாலிசினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு அர்த்தம். அண்ட் லிபரல் டாக்ஸ் பாலிசி. அப்போ டாக்ஸ் வந்து அந்த அளவு ரொம்ப ஹெவியா இல்லை, ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ் இல்லை ரொம்ப அக்செப்டபிள் ரேட்ல இருக்கு டாக்ஸ் அப்படின்னு சொன்ன பட்சத்தில், ஸோ இட் வில் என்கரேஜ் த இன்வெஸ்டர் டு கண்டினியூ த இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ போத் த சீப் மணி பாலிசி அண்ட் லிபரல் டாக்ஸ் பாலிசி pave the way for greater profit margin, and so marginal efficiency of capital is likely to be high. அதான் சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். நம்ம இதை பத்தி நிறைய பேசிச்சு. அரசாங்கத்தோடைய அரசியலுடைய சாதகத்தன்மை அதிகமா இருக்கும் இல்ல. ஒரு நாட்டுடைய அரசியலமைப்பு, அதாவது எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு இல்ல. அதான் சொல்றாங்க, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஸ்மூத் அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், resource availability. Of course, factor determining to have a industrial estate in a particular area or, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கணும், இல்லை தொழில் புரட்சி அதிகமாக வரணும்னா, தொழில் தொடங்கணும்னு சொன்னா அதுக்கு நிறைய காரணிகள் வேணும், சப்போர்ட்டிவ் காரணிஸ். உதாரணமா சப்ளை ஆஃப் லேபர், போதுமான அளவுக்கு லேபர் ஃபோர்ஸ் இருக்கணும். செகண்ட், பவர், ரெகுலர் அண்ட் ஸ்டெடி பவர் சப்ளை இருக்கணும். நெக்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமானது, அது இருக்கணும். நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், கேபிட்டல் ஃப்ளோ, சப்ளை ஆஃப் கேபிட்டல் ஃப்ளோ அங்கே இருக்கணும். கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். மார்க்கெட், நியரர் டு தி மார்க்கெட் இருக்கணும். மார்க்கெட் ஃபார் போத் ரா மெட்டீரியல் as well as finished good இல்ல. இதெல்லாம் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட், இது நேச்சுரல் ரிசோர்ஸ். இந்த நேச்சுரல் இருந்துச்சு சொன்னா வாட், தட் வில் என்கரேஜ் த என்டர்பிரனர் டு கண்டினியூ த இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்டப் பண்றதுக்கு கண்டிப்பா சீப் அண்ட் அபண்டன்ட் சப்ளை ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், எஃபிஷியன்ட் லேபர் அண்ட் ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் என்ஹான்ஸ் அப்படின்னு அதிகமாகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் சேர்ந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல்ல அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ தீஸ் ஆர் டிஸ்கஸ்ட் அண்டர் தி லாங் ரன் ஃபேக்டர் ஆர் டிட்டர்மினிங் தி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்ஸ். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் தி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதோடைய எஃபிஷியன்ட்டா அதிகமாக்குறதுக்கான என்னதுன்னு பார்க்க போறோம். Marginal efficiency of investment is the expected rate of return on investment as additional unit of investment are made under specific conditions and over a period of time. So, in this topic also we discussed that what is the result of the final, that is இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துச்சு சொன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு, அதுல இருந்து கிடைக்கிற ஈல்டு இருக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கிற ஈல்டு என்ன, ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இஸ் இட் குட் ஆர் பேட். புரியுங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா we need to discuss one of the important factor. when cost of borrowing, அப்போ பாருங்க, இப்போலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேசுறோமோ அப்போ காஸ்ட் ஆஃப் பாரோவிங் அப்படின்னு என்னங்க சார்? நமக்கு இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே சொந்த பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்றது இல்லை. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இருக்கலாம். அப்போ தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். we need some financial support from the outsource. பேங்க்ல இருந்து வாங்கலாம், இல்லை மணி லேண்டர் இருந்து வாங்கலாம், இண்டிவிஜுவல் இருந்து யார்கிட்ட இருந்து வாங்கலாம் வச்சுங்களேன். அப்படி வாங்கின்ற பொழுது தட் இஸ் அது என்ன பண்ணோம், சப்ளை ஆஃப் கேபிட்டல் அர்த்தம். அவங்க சைட்ல பார்த்தா சப்ளை ஆஃப் கேபிட்டல், இவர் சைட்ல பார்த்தா டிமாண்ட் ஃபார் கேபிட்டல் அர்த்தம். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த சப்ளை ஆஃப் கேபிட்டல் எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து அதாவது பாரோவிங், காஸ்ட் ஆஃப் பாரோவிங்னு அர்த்தம். உதாரணம், அந்த காஸ்ட் ஆஃப் பாரோவிங் ஹையா இருக்கும்போது பிசினஸஸ் ஆர் லெஸ் மோட்டிவேட்டட்
to borrow money and make investment on different project because high cost of borrowing reduce profit margin of the business firms. புரியுதுங்களா? அப்ப அதிக வட்டிக்கு பணம் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா மார்ஜின் சொல்லி அந்த இறுதிநிலை பயன்பாடு அதுல கிடைக்கிற அவங்களுக்கு கிடைக்கக்கூட அந்த ஃபைனலா கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டோட மார்ஜின் பார்த்து சொன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ குறைவான ப்ராஃபிட்டுக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க் எடுக்க தயார் கிடையாது. ஏன்னா பிசினஸ்னால ரிஸ்க் தானே. ஒரு கொஸ்டின் இருக்கு, த பிசினஸ்மேன்ஸ் ஆர் ஒன்ஸ் ஹூ ரெடி டு அக்செப்ட் த ரிஸ்க். ஓகே, யார் ஒருத்தர் ரிஸ்கை அக்செப்ட் பண்றாரோ அவரு தான் பெஸ்டான பிசினஸ் மேனா வர முடியும் இல்ல. அப்போ ஏன்னா தேர் ப்ரொடியூசிங் ஃபார் ஃபியூச்சர் டிமாண்ட். அவங்க உற்பத்தி பண்றதுல அன்னைக்கு உற்பத்தி பண்ணி அன்னைக்கு அவுட்லெட் வெளியே வந்து அன்னைக்கு வித்துறது இல்லை, அது ஃபியூச்சருக்கு டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் உற்பத்தி பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நம்ம வி கோயிங் டு ஃபேஸ் த ரெய்னி சீசன். ரெய்னி சீசன் பெர்சன்டேஜ் ஆஃப் ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சயின்டிஃபிக் கால்குலேட் கரெக்ட் பண்ணி அப்போ இவ்வளோ ரெயின் கோட் உற்பத்தி பண்ணணும், இவ்வளோ அம்பர்லா உற்பத்தி பண்ணணும் இல்லைங்களா, இப்போ இவ்வளோ டார்ச் லைட் தேவை நமக்கு, அப்படி இவ்வளோ இன்வெர்டர் நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணி உற்பத்தி பண்றாங்க. அந்த ஃபோர்காஸ்டிங் சயின்டிஃபிக்கலா இருந்து கரெக்டாக ஆப்டா இருந்துச்சுன்னா தே ஃபீல் பெனிஃபிட், அதர்வைஸ் தே ஃபீல் லாஸ். சரிங்களா? ஸோ அது வந்து ஃபோர்காஸ்ட் பண்றதுன்றது. அப்போ பாரோயிங் ஆஃப் கேபிட்டல் ஹை காஸ்ட்ன்றது வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டை குறைக்கும். ஸோ தட் இஸ் நாட் மோட்டிவேட்டட் டு கண்டினியூ த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு இங்கே டேபிளிஸ்ட் கால் இருக்கு. தட் இஸ் ஒன்று என்ன பண்ண போறோம்னா தட் இஸ் ஏ மார்ஜின் எஃபிஷியன்சி கேபிட்டலோடையும் நெக்ஸ்ட் மார்ஜின் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணி படிக்க போறோம். First one is it is based on, I am reading the margin efficiency of capital, left side படிக்கிறேன் பாருங்க. It is based on a given supply price of capital. Investment பாருங்க, it is based on the induced change in the price due to change in the demand for capitals. புரியுதுங்களா? அப்போ இங்க சப்ளை பிரைஸ் ரேட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக பொறுத்தது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்டியூஸ்டு சேஞ்சஸ் இன் தி பிரைஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் த டிமாண்ட் ஃபார் கேபிட்டல்ஸ். அதாவது மற்றவங்க உற்பத்தி பண்றாங்க, நம்மளும் உற்பத்தி பண்ணுவோம் அதே மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை பார்த்து பிசினஸ் டெவலப் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வச்சுட்டாங்க, எக்ஸிஸ்டிங் ஹோட்டல் வரும், பழசா ஒரு ஹோட்டல் இருக்கு, அதை பார்த்து புதுசாக ஒரு ஹோட்டல் வந்துட்டாங்க. அந்த ஹோட்டலில் வந்து வெரைட்டி ஆஃப் குட்ஸ் ஃபுட் மெட்டீரியல் அதிகமாக செய்யறாங்க. அப்போ என்ன பண்ணோம், எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருந்த ஹோட்டல் வந்து கன்சூமர் லாஸ் பண்ணக்கூடாது, கன்சூமர் அட்ராக்ட் பண்றது அவங்க என்ன பண்ணும், அவங்கள மாதிரியே அட்லீஸ்ட் கடை வாங்கினாச்சு என்ன பண்ணணும், அதே மாதிரியே இவங்க உற்பத்தி பண்ணணும், இவங்களும் வெரைட்டி ஆஃப் குட் கமாடிட்டி கொடுத்தாகணும். அப்பதான் கன்சூமர் வந்து ஹோல்டு பண்ண முடியும். இல்லைன்னா கன்சூமர் என்ன பண்ணுவாங்க, தே வில் மூவ் நெக்ஸ்ட் ஸ்டாப். இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இன்டியூஸ்டு தூண்டுதல் ஆடப்படுறது தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இங்க கேபிட்டல்ல இட் ரெப்ரசன்ட் தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் all successive unit of capital without regard to existing capitals. அதான் சொன்னா இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த வருது இல்லையா, அந்த ரிட்டர்ன்ஸ்ல எந்த அளவுக்கு வருது அதை அடிப்படையாக ஆல்ரெடி இருக்கிறத விட்டுட்டு இன்னும் நம்ம பிசினஸ் கண்டினியூ பண்ணோம்னா இன்னும் எவ்வளவு ஈல்டு கிடைக்கும் அடுத்து வரதை அடிப்படையாக வச்சுதான் இந்த மார்ஜின் எஃபிஷியன்சி கேபிட்டல் அமையும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, இட் ஷோஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் and just those unit of capital over and above the existing capital stock. இருக்கிறது இல்லையா, அந்த இருக்கிறது கேபிட்டலோட என்ன பண்றான், எந்த அளவுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கேபிட்டல் அந்த வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த விஷயம் சொல்றது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், the capital stock is taken on x axis and of your diagram. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டயக்ராம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த தேர்ட் பாயிண்ட் ஃப்ரம் திஸ் சைட், the amount of investment is taken. அது எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே அவுட்புட்ல இருந்து வருது தான். அது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்டாக் என்ன பண்றாங்க, கேபிட்டல்ல வந்து கேபிட்டல் ஸ்டாக் எதில் மென்ஷன் பண்றாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மென்ஷன் பண்றாங்க டயக்ராம்ல. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க, the amount of investment is taken on the x axis of the diagram. ஓகேவா? எவ்வளவு அமௌண்ட் கேபிட்டல் ஸ்டாக் எதுங்க, இது எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றதை மென்ஷன் பண்றாங்க. இதான் டிஃபரன்ஸ். the capitalன்றது இட் இஸ் ஸ்டாக் கான்செப்ட், இன்வெஸ்ட் பண்றது ஃப்ளோ கான்செப்ட். To determine the last point from the capital efficiency of capital, it determine the optimum capital stock in the economy at each level of rate of interest. ஓகேவா? இதை பத்தி சொன்னா it determine the net investment of the
economy at each interest rate given capital stock. சரின்றதா சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ டாபிக், மல்டிப்ளையர். வாட் இஸ் மல்டிப்ளையர் தனியாக 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ யார் இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது, யார் ஃபர்தர் டெவலப் பண்ணதுன்னு சொல்லிட்டுனா 1 மார்க்ல வந்து கேட்கலாம். ஸோ அதனால வந்து பாருங்க, மல்டிப்ளையர் அது ஒர்க்கிங் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. The concept of multiplier was first introduced, developed by R.F. Kahn in terms of employment. அது எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டுட்டு வருது அந்த அடிப்படையில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதான் R.F. Kahn சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளையர் கான்செப்டை டெவலப் பண்ணாரு. அதை ஃபர்தர் டெவலப் பண்ண பார்த்தீங்கன்னா J.M. Keynes refined it as a investment multiplier. அவர் எம்ப்ளாய்மெண்ட்ல பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒரு இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனல் இன்க்ரிமெண்ட் இன் தி நேஷனல் இன்கம், அப்படி படிக்கலாம். இப்போ பார்க்கலாம் நம்ம மீனிங் பாருங்க. ஸோ the ratio of the change in the national income in change in the investment, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுதோ பிகினிங்கா, ஃபைனலா அது நேஷனல் இன்கம்ல எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அதை பத்தி படிக்கிறது சொல்றது தான் வாட்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு ஜெனரலா மீனிங் சொல்றாங்க. இங்க பாருங்க, the multiplier is defined as the ratio of change in national income to change in investment. அதை நாங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். If change in investment stands for increase in the investment, அதாவது என்ன சொல்றேன்னா K is equal to change in Y divided by change in I அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுது அந்த அளவுக்கு இன்கம்லயும் மாற்றம் ஏற்படும். இந்த அளவுக்கு இன்கம்லயும் மாற்றம் ஏற்படும். This is called multiplier effect சொல்றது. இப்ப கேட்டாங்கன்னா K is equal to change in Y divided by change in I. ஓகேங்களா? Since change in Y result from change in I, the multiplier is called a investment multiplier. இதெல்லாம் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு, அதாவது இன்கம் உள்ள சேஞ்சஸ் வரணும்னு சொன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஞ்சஸ் இருக்கணும். இது பெரிய விஷயம், இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஞ்சஸ் வரணும்னு என்ன அர்த்தம் சொன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து முதலீடு செய்யறது, வேலை வாய்ப்பு கொடுக்குறது. அதான் நீங்க பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கொடுக்குதுன்னா 10 பேர் வேலை செய்யறாங்க முதல்ல. இப்போ புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, 20 பேர் வேலை செய்யறாங்க. ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, 50 பேர் வேலை செய்யறாங்க. ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, 100 பேர் வேலை ஒர்க் பண்றாங்கன்னா வாட் இன்கம் ஜெனரேட்டட். இன்கம் என்ன ஆகுதுன்னா 50 பேர் இருந்து 100 பேர் அப்படி லைக் தட் போயிட்டே இருக்கு. அப்போ இன்கம் ஜெனரேஷன், மணி சப்ளை அதிகமாயிட்டே இருக்கு நாட்டில் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மணி சப்ளை அதிகமாயிட்டே இருக்குன்னா, லெவல் ஆஃப் இன்கம் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா அதிகமாகணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆக அதிகமாக தான் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The above multiplier is based on the following assumptions. The assumptions are: there is change in autonomous investment. Autonomous investmentல மாற்றம் ஏற்படுது. ஓகேங்களா? This was suggested by Keynes. Keynes theory is of the multiplier works under certain assumption which limit the operation of the multiplier. They are as follows. அது மல்டிப்ளையர்ன்ற விஷயம் வந்து இந்த அனுமானங்களுக்கு உட்பட்டு நடக்கிறது, இந்த அசம்ஷனுக்கு உட்பட்டு நடக்கிறதுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் there is a changes in autonomous investment. கண்டிப்பா autonomous investmentல மாற்றம் இருக்கு. அதாவது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்ன, 50 இயர்ஸ்க்கு முன்னாடி autonomous investment அதே அளவு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வரும்னு சொன்னா அப்ளிகல் ஆகாது. ஏன்னா அப்போ மக்கள் தொகை வேற, இப்போ மக்கள் தொகை லெவல் வேற. புரியுங்களா? ஸோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்போ வேற, இப்போ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இப்போ வேற. அப்போ autonomous investment எக்ஸ்பெண்டிச்சர் மேட் பை த கவர்மெண்ட். புரியுங்களா? அது வந்து ஒரே அளவுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், மேனேஜ்மெண்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் சம்திங் லைக் தட், அந்த ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர் எவ்வளோ பணம் ஒதுக்குனாங்க, இப்போ பாருங்க இப்போ எவ்வளோ பணம் ஒதுக்காங்க, டிஃபரன்ஸ் ஆகும். தேர் இஸ் நோ இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்டானமஸ் வந்துட்டாலே அங்கே இன்டியூஸ்டே கிடையாது, ஆட்டோமேட்டிக் தான் அது. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் நடக்கிறது. The marginal propensity to consume is constant. அது கின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரன் தான் மேக்ஸிமம் வரும் இல்லையா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கோரு. அப்போ ஷார்ட் ரன்ல மக்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் என்ன இருக்கும், ஸ்டேபிளா தான் இருக்கும். அதனால மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி கன்சியூமும் ஸ்டேபிளா தான் இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும் சொல்றாங்க. கன்சம்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். அதாவது மக்கள் இப்போ பொருள் வாங்குறாங்க, அவங்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் எதை அடிப்படையாக கொடுக்குதுன்னா, எதை அடிப்படையாக சார்ந்ததுன்னா அந்த நேரத்தில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அதுதான் அடிப்படையாக ஒழிய இல்லை அவங்க ஆல்ரெடி பெரிய பணக்காரங்க
அதனால் இப்போ வந்து சம்பாதிக்க இல்லாட்டாலும் இவங்க லக்ஸரியாக தான் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ பாஸ்ட் இன்கமும் அந்த ஃபாஸ்ட் எதுவுமே இதில் கரண்ட் கன்சம்ஷன் பேட்டர்னில் டிஸ்டர்ப் பண்ணாது. சரிங்களா? இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அவங்க இன்கமோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய கன்சம்ஷன் இருக்கும். தேர் ஆர் நோ டைம் லேக்ஸ் இன் த மல்டிப்ளையர் ப்ராசஸ். அப்போ என்னன்னா ஒரு மல்டிப்ளையர் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொன்னால் அது கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும் மொழிய 10 years பிஃபோர் 15 years பிஃபோர் லாஸ்ட் இயர் லேட்டர்ன்ற மாதிரிலாம் இருக்காது. ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இது. கன்சூமர் குட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார் தெம். அதனால அர்த்தம் கன்சூமர் குட்ஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்கு. ஏன்னா அது எப்படி எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் டிமாண்ட், அது மக்களோட தேவை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கன்சம்ஷன் குட்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கு. there is a closed economy unaffected by foreign influence. அதெல்லாம் சொன்னா that is closed economy சொன்னதா. there is no relationship between rest of the world. அப்படின்னா there is no export and import ன்னு அர்த்தம். ஒரு நாடு தன் தேவைகளை தன் நாட்டிலே இருக்கின்ற பொருள்கள் மற்றும் பணிகளை வைத்து பூர்த்தி அடைகின்றது. that is called closed economy. ஓகேவா? வெளிநாட்டுல இருந்து எந்த விதமான தாக்கமும் கிடையாது. there are no changes in the price. பிரைஸ்ன்னு சொன்னா ஒன்லி பொருளை மட்டும் தான் பார்க்கணுமா? பிரைஸ்ன்னு சொன்னா ஆல் த பிரைஸ் ஃபார் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். அது லேண்டாக இருக்கட்டும், லேபராக இருக்கட்டும், கேபிட்டலாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அவங்களோட ரிவார்ட்ஸ் வந்து சேம். there is a less than full employment prevail in the economy. of course கினேஷை பொறுத்த வரைக்கும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்தில் அவர் வந்து இஸ் நாட் அக்செப்டட். less than full employment தான் இருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாரு. ஓகேங்களா? these are the assumptions given by the what J.M. Keynes for explaining the multiplier. Okay, marginal propensity to consume and multiplier. இது பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் மெத்தட். இது அந்த மல்டிப்ளையருடைய அந்த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் அது. த ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், அது எந்த அளவுக்கு மக்கள் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ல ஹெல்த்தியா இருக்கிறாங்கன்னு சொல்றது. ரெஃபர் டு தி போர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். புரியுதுங்களா? இப்போ மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி கன்சம்ஷன்னா மக்கள் எந்த அளவுக்கு அடிஷனல் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அது சொல்றதுதான். த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர் டு தி ரிலேஷன் பிட்வீன் சேஞ்சஸ் இன் கன்சம்ஷன் சி அண்ட் சேஞ்சஸ் இன் இன்கம், தட் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பை. ஓகேங்களா? அப்போ அந்த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி கன்சம் எதை சார்ந்து இருக்குதுங்க? 2. One is a changes consumption divided by changes in the income. So the value of symbolical என்ன சொல்லலாம்? அதை MPC marginal propensity to consume is equal to changes in the consumption and changes in the Y. Last second line பாருங்க, the value of multipliers depends on multiplier. Okay, depends on the multiplier, that is K is equal to 1 by 1 minus MPC. இதான் மல்டிப்ளையரோட ஃபார்முலா. ஓகேங்களா? the multiplier is the reciprocal of 1 minus marginal propensity to consume. ரெசிப்ரோக்கல் நான் தெரியும் உங்களுக்கு, அது தலைகீடு வரும்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி. so since marginal propensity to save is 1 minus MPC, that is marginal propensity to save plus marginal propensity to consume is equal to 1. அப்ப என்ன ஆகுதுன்னா கன்சம்ஷன்ல இருந்து சேவிங்ஸ் பிரிக்கனா மைனஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ சேவிங்ஸ் கண்டுபிடிக்கனா 1 வந்து என்ன அந்த ரிசல்ட் வந்து கன்சம்ஷன்ல இருந்து மைனஸ் பண்ணணும். மல்டிப்ளையர் இஸ் 1 by MPS. The multiplier is therefore defined as reciprocal of MPS. அதாவது அதுக்கு எதிர்மறையானது. கன்சம்ஷனுக்கு எதிர்மறை தான் MPS MPCன்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மல்டிப்ளையர் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு MPS and directly with the MPC. அப்ப என்ன சொல்றேன்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி சேவுக்கும் மல்டிப்ளையருக்கும் தலைகீழ் உறவு, ஆனா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி கன்சம்ஷனுக்கும் மல்டிப்ளையருக்கும் நேரடியான உறவுன்னு சொல்றாங்க. கேட்கலா? ஸோ அதான் மீனிங். கீழே சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது நியூமெரிக்கல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ நியூமெரிக்கலி இஃப் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அந்த MPC இஸ் 0.75, அப்போ ரிமைனிங் என்னது? ஓகேங்களா? MPS தட் இஸ் 0.25 அண்ட் K இஸ் ஈக்குவல் டு 4. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, யூசிங் ஃபார்முலா தட் இஸ் 1 by 1 minus MPC. 1 by 1 minus MPC வேல்யூ என்னதாங்க? 0.75ங்களா? ஆர் இது என்ன பண்ணாத, இது இப்படி எழுதலாம், எப்படி 1 by
0.25. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மைனஸ் போயிடுச்சு சொன்னால் அப்போ சேவிங்ஸ் தானே இருக்கும். இது ரெண்டையும் ஃபார்முலா பண்ணிங்களா, இதை சப்ஸ்டிட் பண்ணாங்களா 4 கிடைக்கும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே அங்கே ஒரு டேபிள் காலம் இருக்கு. அந்த டேபிள் காலத்தில் இந்த வேல்யூ எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த வேல்யூ எப்படி கிடைக்கும், அதாவது ஃபார்முலா இருக்கு மேலே ஃபார்முலா 1/1 MPC இல்லையா, K is equal to 1. ஸோ அப்போ 0.00 MPC இருக்கும்போது அப்போ என்ன கன்சம்ஷனே கிடையாது, வெறும் சேவிங்ஸ் தான் இருக்குது 1. அப்போ K is equal to 1 தானே. சப்போஸ் நெக்ஸ்ட் பாருங்களேன், MPC நான் அந்த now I'm reading the table, அந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு வேல்யூ எப்படி, அந்த K வேல்யூ எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்றது அசம்ஷன் எடுத்துணும் இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MPC வந்து 0.10 இருக்குது, MPS வந்து 0.190. அப்போ K வந்து 1.11 அப்படி எடுத்து வச்சுங்களேன். லைக் வைஸ் இது என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா மேலே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ நியூமெரிக்கலின்னு சொல்லிட்டு அது ரெட் கலரில் கொடுத்துருக்கு பாருங்க. அது கீழே யூசிங் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொன்னால் யூ மே கெட் அந்த K வேல்யூ இருக்கு, அந்த K வேல்யூவும் ப்ளஸ் MPC வச்சு பார்த்தீங்கன்னா யூ கோயிங் டு ஹேவ் த ஃபைனல் வேல்யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க. அந்த டயக்ராம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் இன்கம் அடிஷனல் ஆகும்போது எந்த அளவுக்கு கன்சம்ஷன் அதிகமாகுது, கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லவா, அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, GNP அந்த கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நாட்டில் GNP எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு சொல்றது தான் வருது. அப்போ வந்துச்சுன்னா ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அந்த ரெட் கலர்ஸ், லைட் ப்ளூ, டார்க் நேவி ப்ளூன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் அது ஒவ்வொரு லெவல்லையும் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக GNP நாட்டோட வருமானம் எப்படி சொல்றது தான் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன், எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி கான்செப்ட் இந்த டயக்ராம் வந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூ கோ ஃபார் தி வாட்ச். நெக்ஸ்ட் பாருங்களேன், சப்போஸ் த கவர்மெண்ட் undertake the investment. Government undertake investment and the autonomous தானே. That is investment expenditure equal to rupees 100 crore on some public works by way of wage price of materials எப்படி சொல்லலாம். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, they spend on some social welfare activities. உதாரணமாக ஒரு 100 crores ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ண அது வந்து வேஜ் ஆகும், அப்படி ப்ரைஸ் ஆகும் போயிட்டு இருக்கு, பர்ச்சேஸ் ஆகும் கொடுத்து ப்ரைஸ் ஆகும், வேலை செய்கிறவங்களுக்கு வேஜாகவும் போயிட்டு இருக்கும். உதாரணமாக 100 days 100 நாள் வேலை திட்டம் பார்த்துங்களேன், அந்த வேலை திட்டம் மூலமாக என்ன பண்ணுது, மக்கள்கிட்ட பணம் போய் சேர்த்து வச்சுங்களேன். Thus income of labor and the supplier of materials increased by rupees what 100 crores. அப்படி தானே. அப்போ என்னன்னா கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணாலும் அவ்வளோ நேரம் எங்கே போகுதுங்க, கன்சூமர்கிட்டையும் பிளஸ் மக்கள்கிட்டையும் சப்ளையர்கிட்டையும் போகுது. ஓகேங்களா. சப்போஸ் the MPC is 0.8, that is 80% of margin efficiency capital இருக்குன்னு வச்சுக்கலாம். A sum of rupees 80 crores is spent on the consumption. What about remaining 20 crores is saved? Nothing but அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக் இது. ஓகேங்களா. அதுதான் உங்க பேஜ் நம்பர் 66ல உங்களுக்கு பெரிய என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபார்முலா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை கூட புரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் புரியும் உங்களுக்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வேல்யூ மாற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கரெக்டாக அந்த ஃபிகர் கிடைச்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் as a result the supplier of goods get income rupees 80 crores. ஓகேங்களா, புரியுதுங்களா. 80 crores செலவு பண்ணுறாங்க, ஆனால் அப்போ சப்ளையர் ஆஃப் குட்ஸ் இன்கம் கிடையாது, 80 crores கிடைச்சிச்சு. 20 crores வந்து சேவிங்ஸ், அவ்வளோதான், அது சேவிங்ஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் போயிடுது. In return spend rupees 64 crores. அப்படி 80 crores earn பண்றாங்க, ஆனா 64 crores தான் என்ன பண்றாங்க, அவங்க வாட் ஸ்பெண்ட் பண்றாங்க. In this manner the consumption expenditure and investment increase in income act in the chain like a manner. அப்படின்னா இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படி இன்க்ரீஸ் ஆக அது மேல இன்வெஸ்டர் ஃபர்தர் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மேற்கொண்டு ஆகும்னா அந்த ஒரு செயின் மாதிரி அப்படியே அந்த ப்ராஃபிட்டு திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு திரும்ப அப்படியே ப்ராஃபிட் வர்றது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் மல்டிப்ளையர் அண்ட் நெகட்டிவ் மல்டிப்ளையர் அப்படி ஒரு டேபிள் காலம் இருக்கு உங்க புக்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாசிட்டிவ் மல்டிப்ளையர் when an initial increase in இன்ஜெக்ஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க, நீ ஊசி போகிறது நினைக்கக்கூடாது, லிட்டரலாக மீன் பண்ணக்கூடாது. இன்ஜெக்ஷன்னா புதுசாக செலுத்துதல். புரியுதா. சமுதாயத்தில் 100 கோடி ரூபாய் இருக்குது,
புதுசாக 100 கோடி ரூபாய் உள்ள கொண்டாந்து இப்போ என்ன பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 lakh 20 lakhs 20 lakhs crores என்ன பண்ணிடுறாங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அது புதுசா மணி சப்ளை வருது. அதான் சொல்றாங்க when initial increase in an injection or a decrease in leakage, ஓகேவா, leads to a greater final increase in the GDP. அப்போ புதுசா ஒரு இனிஷியேட் பண்றாங்க, பணத்தை உள்ள கொண்டு வந்து ஜென்ரேட் பண்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் எல்லாம் ஜென்ரேட் பண்ண வைக்கிறாங்க. ஃபைனலா ஜிடிபில கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல அந்த ரிசல்ட் எப்படி இருக்கு? பாசிட்டிவ். நெகட்டிவ் பாருங்களேன். when an initial increase in an injection or increase in an leakage, what will happen? Leads to a greater final decrease in the what? Real GDP. இங்க லீக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க லீக்கேஜ் டிக்ரீஸ் ஆகுது. அதனால இது பாசிட்டிவ்னு சொல்றோம், இது நெகட்டிவ்னு சொல்றோம். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரிமெண்ட் இன் த ஃபைனல் ஜிடிபி. ஓகேவா? அதுதான் வந்து மல்டிப்ளையர் சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் கோ ஃபார் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளையர். இப்போ ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளையர் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் மல்டிப்ளையர். அதாவது அந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது ஸ்டாட்டிக்காகவும் டைனமிக்காகவும் நாம என்ன பண்றோம், அந்த ஸ்டாட்டிக் கான்செப்ட் பிளஸ் டைனமிக் கான்செப்ட்ல இந்த மல்டிப்ளையர் படிக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் simultaneous மல்டிப்ளையர். கண்டிப்பா நீங்க அந்த ப்ளூ கலர் லைனை பார்க்கணும். நீங்க ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் simultaneous மல்டிப்ளையர், தட் இஸ் டைம்லெஸ் மல்டிப்ளையர் ஆர் த லாஜிக்கல் மல்டிப்ளையர் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அண்டர் ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் the change in investment and the resulting change in income are simultaneously. இதான் ஸ்டாட்டிக் சொல்றது. There is no time lag. There is also no change in marginal propensity to consume, MPC, as the economy moves from one equilibrium position to another. இது சொல்றது ஸ்டாட்டிக். அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல படிக்கிறது ஸ்டாட்டிக்னா, அதனால அப்ப என்ன நடக்குதோ அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக் மல்டிப்ளையர். ரைட் சைடு பாருங்க. இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீக்வென்ஸ் மல்டிப்ளையர். தொடர்ச்சியானது, ஃப்ளோ வேரியபிள்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், கால்குலேஷன் ஆஃப் தி சேஞ்சஸ் என்னது ஓவர் பீரியட் ஆஃப் டைம். புரியுதுங்களா? இன் ரியல் லைஃப் இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் instantly with investment. In fact, there is a time lag between increase in income and the consumption expenditure. Of course, ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் லெவலுக்கும் கன்சம்ஷன் லெவலுக்கும் கண்டிப்பா கேப் இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து செலவு பண்ற வாங்குற பணத்தை மொத்தமா இன்வெஸ்ட் பண்ற ஏர்ன் பண்ற அத்தனை பணத்தையும் மொத்தமா செலவு பண்றது இல்லை. ஸோ அந்த அவங்களுக்கு இன்கம் லெவலும் சடனா சேஞ்ச் ஆகுறது இல்லை. ஏன்னா லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல தான் அது வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது டைனமிக் மல்டிப்ளையர் சொல்றது. நெக்ஸ்ட் லீக்கேஜ் ஆஃப் மல்டிப்ளையர், அதாவது வீக்னஸ். மல்டிப்ளையருக்கு அது அந்த ப்ராசஸ்ல இருக்கின்ற வீக்னஸ் என்ன பாருங்களேன். The multiplier assumes that those who earn income are likely to spend a proportion of their additional income on consumption. அப்படின்னா என்னதுன்னா, மக்கள் என்ன பண்றாங்க, ஏர்ன் பண்ற பணத்துல கொஞ்சம் அதிகமா செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இன் பிராக்டிஸ் அது என்னது ரியாலிட்டி என்ன? பட் இன் பிராக்டிஸ் பீப்புள் டெண்ட் டு ஸ்பெண்ட் தேர் அடிஷனல் இன்கம் ஆன் அதர் ஐட்டம்ஸ். Such expenses are known as leakage. இங்க பாத்தீங்களா? இப்ப என்ன சொன்னா அடிஷனல் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்கணும். பேசுறது முன்ன 2 ஃபேமிலி எடுத்துங்க. ஒரு ஃபேமிலி புவர் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி ரிச் ஃபேமிலி. இப்போ ஒரு புவர் ஃபேமிலி தெரியவங்களுக்கு அவங்க ஏர்ன் பண்ற பணம் வந்து they are not even supposed to enough for to meet the basic needs. ஓகேவா? ரிச் ஃபேமிலி எடுத்துக்கோ. ரிச் ஃபேமிலி என்ன பண்றாங்க? of course that is understood, they attained all the basic needs எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிட்டாங்க அவங்க. ஸோ அதனால அவங்க ஏர்ன் பண்ற இன்கம் வந்து அடிஷனலா எக்ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? அது சேமிப்பு MPS, அதை மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி கன்சம்ஷன் கம்மியாகவும் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும்னா அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணலாம், மேபி they may spend their income on other goods, maybe durable goods, மேபி ஸ்டாக் ஃபார்மேஷன்ல போலாம் அவங்க. புரியுங்களா? அப்போ பண்ணும்போது என்னன்னா அதுக்கு பார்த்தா லீக்கேஜ். அப்போ மல்டிப்ளையர்ன்றது என்னதுங்க? சொன்ன விஷயம்
தவறா போயிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேமெண்ட் டுவர்ட்ஸ் த பாஸ்ட் டெப்ட்ஸ். அது ப்ரெசென்ட் நீங்க இப்போ தான் பார்க்குறீங்க. ஏர்ன் பண்ணுற இன்கம் ப்ரெசென்ட் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறதா மல்டிப்ளையர் ஸ்டடி பண்ணுது. ஆனால் சப்போஸ் ஏர்ன் பண்ணுறவங்க கடன் வாங்கினது இல்லையா, ஃபியூச்சரில் கடன் வச்சிருப்பாங்க, சாரி பாஸ்ட்ல கடன் வச்சிருப்பாங்க, அந்த கடனை ரீபே பண்ணுறதுக்காகவும் அவங்க இன்கம் செலவு பண்ணலாம். புரியுங்களா? அப்போ இன்கம் ஏர்ன் பண்றது பூராவே பிரசன்ட் இன்கம் பிரசன்ட் கன்சம்ஷன் யூஸ் பண்றாங்களா, அதனால மல்டிப்ளையர் எஃபெக்டிவ் பாசிட்டிவா இருக்கும்னா இல்லையா, they may repay the loan amounts. So if the portion of the additional income is used for repayment of old loan, the MPC is reduced. As a result, the value of multiplier is cut. புரியுங்களா? Next, purchase of existing wealth. Of course, purchase of existing wealth na ஒரு ஷேர் மார்க்கெட்ல உதாரணமா இன்வெஸ்ட் பண்றது, லேண்ட் வாங்குறது, பில்டிங் வாங்குறது. ஸோ இதெல்லாம் மாதிரி பணத்தில் வந்து அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இன்கம் ஃப்ளோ அவுட் ஆஃப் த கண்ட்ரி, ஹென்ஸ் அதாவது இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் அண்ட் டல்லாகவும் இருக்கும். நீங்கள் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, சாரி, அதை நான் வேரியேஷன் பண்ணி காட்டிருக்கேன். பட் இருந்தாலும் கலர் வந்து there is too much variations. அது இல்லாமல் ரைட் சைடில் டார்க்காகவும் லெஃப்ட் சைடில் டல்லாகவும் இருக்கு பாருங்க. ஐ மீன் இந்த லாஸ்ட்ல பார்த்தா தேர்ட் லைன் இருக்கிறேன். இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, இம்போர்ட் பண்ணும்போது அப்படின்னா அர்த்தம் வி பையிங் குட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். அப்போ என்ன அர்த்தம், அவர் மணி வில் ஃப்ளோ ஓவர் த அதர் கண்ட்ரிஸ். புரியுதுங்களா? நம்ம பணம் எங்கே போயிட்டு வெளிநாடு போயிடுச்சு. அது எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கூட்ஸ் நினச்சிட்டு பணம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம வாங்குறோம். புரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் போகும்போது வாட் வில் ஹேப்பன், நிறைய பணம் வெளில போயிடுறதுனால நம்ம மார்ஜினல் எஃபிஷியன்சி கன்சம்ஷன் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சூமர் குட்ஸ், நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சூமர் குட்ஸ், கன்சூமர் குட் கிடைக்கல அப்படின்னு சொல்ல வராங்க. த மல்டிப்ளையர் தியரி அஸ்யூம் instantaneous supply of consumer goods following demand, but there is often a time lag. During this gap, demand may be more than supply. What will happen? Demand விட சப்ளை கம்மியா இருந்துச்சுன்னா ஷூரா சொல்லலாம் அங்க இன்ஃப்ளேஷன் வந்துடும். இப்படி டிமாண்டை விட சப்ளை கம்மியா இருந்துச்சுன்னா what will happen? இப்போ பாருங்க, COVID-19 உதாரணமா நீங்க செல்போன் கடைக்கு போயிட்டு பேர் பார்ட்ஸ்க்கு வாங்கலாம்னு போறேன். ஃப்ரெண்ட்லியா அவர் சொல்றாரு, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுருந்ததால சார் தயவுசெய்து இப்போதைக்கு அந்த பேர் பார்ட்ஸ் வாங்காதீங்க. ஏன் சார்? ஏன்னா அடிஷன் சப்ளை கிடையாது. இப்போ நான் இருக்கிறத வச்சா ஓட்டி ஆகணும், எனக்கு ப்ராஃபிட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவேன், சப்ளை இல்லை, எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விற்றுருவேன். டிமாண்ட் இருக்குது, சப்ளை இல்லை. அது பத்தில என்ன பண்ணுவேன், இன்ஃப்ளேஷன் ஆஃப் தி கமாடிட்டி. ஃப்ரெண்ட்லியாக சொல்றாரு. அப்போ சப்ளை இல்லைன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் வந்துடும் சொல்றாங்க. திஸ் ரெடியூஸ் த வாட் ஹேப்பன், திஸ் இஸ் த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் தேர்பை மல்டிப்ளையர் வேல்யூ குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வராது, இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Under conditions of full employment, resources are almost fully employed. எல்லா இயற்கை வளங்களும் என்ன பண்ணிட்டு அர்த்தம், ஃபுல்லா என்கேஜ் ஆச்சு, வேலை செஞ்சுட்டு எல்லாம் எம்ப்ளாய்டு இருக்காங்க. ஸோ அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன் ஒன்லி rather than generate additional real income. அப்போ என்னாச்சுங்க, அப்போ ஆல்ரெடி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் போயிடுச்சு, ஃபர்தரான இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண சொன்னா அது வேஸ்டேஜ் தான். அது வந்து புதுசாக வந்து அடிஷனல் எந்த விதமான இன்கமையோ கேபிட்டல ஜென்ரேட் பண்ணாது. அப்போ இப்பயும் என்னது மல்டிப்ளையர் கான்செப்ட், அதை இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன் ஃபைனல் இன்க்ரிமெண்ட் இன் தி நேஷனல் இன்கம்னு சொல்ற அந்த கான்செப்ட் வந்து இங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் தி லீக்கேஜ் இன் மல்டிப்ளையர். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், லீக்கேஜ் பார்த்தோம் இல்லையா. இப்போ மல்டிப்ளையர் யூசஸ். மல்டிப்ளையர் highlights the importance of investment in income and employment theory. Of course, income theory employment theory multiplier concept யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதில் நம்ம வந்து நிறைய பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ அது யூஸ் பண்ண அவசியம் இருக்குது. சரிங்களா? அதனால் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள், அன்அவாய்டபிள். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the process throw light on the different stage of trade cycle.
அப்போ என்ன பண்ணுது, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ட்ரேட் சைக்கிள்னால அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸை அது வந்து அதோட தாக்கங்கள் அதிகமாக இருக்காத அளவுக்கு அந்த ட்ரேட் சைக்கிளை நம்மளுக்கு சேஃபர் சைடு வரதுக்கு இது மல்டிப்ளையர் எஃபெக்ட் அந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஆல்சோ ஹெல்ப் இன் பிரிங்கிங் த ஈக்குவாலிட்டி பிட்வீன் சப்ளை அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். A stands for supply, I stands for investment. சரிங்களா? ஸோ அந்த ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ்டாக நம்ம கொண்டு வரதுக்கு நமக்கு மல்டிப்ளையர் கொடுக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் கவர்மெண்ட் பாலிசிஸ். மல்டிப்ளையர் யூசஸ் என்ன பண்ணா, கவர்மெண்ட்டு எக்ஸிஸ்டிங் எக்கனாமிக் சுச்சுவேஷன் வச்சுட்டு ஸோ ஃபியூச்சரில் எக்கனாமிக் கிரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கான பாலிசி மேக் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல். நாட்டில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் சால்வ் பண்ணிட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கான ஐடியாவை மல்டிப்ளையர் எஃபெக்ட் நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொன்னால் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர், இதை டேக்ஸ் மல்டிப்ளையர் சொல்லுவோம், எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர் சொல்லுவோம், ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர் சொல்லுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். இதெல்லாம் மல்டிப்ளையர்னா உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளை பண்ணுறது இரட்டைப்பாகிறது இல்லையா. ஸோ டேக்ஸ் அதில் எல்லாமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் டேக்ஸ் எப்படி மல்டிப்ளையர் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அது எப்படி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வரது, ஃபாரின் ட்ரேட் எப்படி மல்டிப்ளை டெவலப் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறது டிஸ்கஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையரில் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையரில் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வி கோ ஃபார் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆக்சிலரேட்டர். Okay, we will continue the lesson in the next video or next day. Okay, students, stay home, stay free, carefully go through the slides and answer the questions or asked. Thank you very much.